T20 வேர்ல்டு கப் 2026 பந்தை எறிகிறாரா அல்லது வீசுகிறாரா? பாகிஸ்தான் பவுலர் மீது விசாரணை நடத்த ஐசிசி உத்தரவு. சர்ச்சைக்குரிய வகையில் பந்து வீசும் பாகிஸ்தான் அணியின் பவுலர் உஸ்மான் தாரிக் மீது விசாரணை நடத்துவதற்கு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. அவரது பந்து வீச்சு குறித்து பல அணி பேட்ஸ்மேன்கள் ஆட்சேபம் தெரிவித்து வரும் நிலையில் இந்த நடவடிக்கையை ஐசிசி மேற்கொண்டுள்ளது. கொழும்பில் நடந்த அமெரிக்க அணிக்கு எதிரான 20 ஓவர் T20 உலகக்கோப்பை லீக் ஆட்டத்தில் பாகிஸ்தான் பவுலர் உஸ்மான் தாரிக்கின் பந்து வீச்சு சைகை சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பந்து எறிவது போல் உஸ்மான் தாரிக்கின் சைகை இருப்பதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் போட்டி நடுவர் முறையிட்டுள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த ஆஸ்திரேலிய தொடரிலும் தாரிக்கின் பந்து வீச்சு தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டன. இது தொடர்பாக மீம்ஸ்களும் எழுப்பப்பட்டன. இந்த நிலையில் சர்ச்சை பந்து வீச்சு சைகை விவகாரத்தில் வியாழக்கிழமை பரிசோதனைக்கு ஆஜராகுமாறு ஐசிசி உத்தரவிட்டுள்ளது. இதில் உஸ்மான் தாரிக்கின் பந்து வீச்சு ஆக்சன் நவீன கருவிகள் உதவியுடன் பல்வேறு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படும் என்றும், மேலும் உஸ்மான் தாரிக் அணியும் இரு முழங்கை பேண்ட்டுகளும் ஆய்வு செய்ய உள்ளதாகவும் ஐசிசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளை நிறைவு செய்தால் மட்டுமே வரும் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் உஸ்மான் தாரிக் விளையாட அனுமதிக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் முத்தையா முரளிதரன், ஷோயப் அக்தர் உள்ளிட்டோர் பந்து வீச்சுகளும் சர்ச்சைக்குள்ளானது என்பது குறிப்பிடத்தக்கது. உஸ்மான் தாரிக்கின் பந்து வீச்சு சைகைகளுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வின் மட்டும் ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார்.